வணக்கம். வைரம்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காதல், கல்யாணம், ஸ்டேட்டஸ், சரிதானே? ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய பிளானோட உருவாக்கப்பட்ட ஒரு ஏமாத்த வேலைன்னு ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது. வாங்க, அதுல என்னதான் இருக்குன்னு நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம். இந்த ஒரு ஸ்லோகன் "A diamond is forever", அதாவது வைரம் நிரந்தரமானது, இது எவ்ளோ ஃபேமஸ்னு நமக்கு தெரியும். நம்ம மனசுல வைரத்தை காதலோடையும் ஒரு கமிட்மெண்டோடையும் பதிய வச்சதே இந்த ஒரு வரிதானே சொல்லலாம். ஆனா இந்த டாக்குமெண்ட் கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நிரந்தரம்ங்கிற ஐடியா நிஜமாவே காலங்காலமா இருந்ததா இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா உருவாக்கப்பட்ட ஒரு மாயையா? சரி வாங்க, இந்த முழு கதைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி முதல்ல பார்ப்போம். இவர்தான் இந்த முழு வைர இண்டஸ்ட்ரியுமே வடிவமைச்சது. நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான வைர தொழிலோட ஆணி வேர் ஒரே ஒரு கம்பெனி, ஒரே ஒரு மனுஷன்தான். அவர் பேரு தான் சிசில் ரோட்ஸ். அதாவது சிசில் ரோட்ஸ் சும்மா சுரங்கங்களை மட்டும் ஒன்னு சேர்க்கல. இந்த டாக்குமெண்ட் படி அவர் செஞ்ச முக்கியமான வேலை, உலகத்துல கிடைக்கிற வைரங்களோட சப்ளைய முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான சிஸ்டத்தை உருவாக்குனது தான். இந்த பிசினஸ் மாடலுக்கு ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. அது என்னன்னா, ஆப்பிரிக்க மக்களை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில அநியாயத்துக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு சுரங்க வேலை செய்ய வச்சு சுரண்டுனதுதான்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, ஒரு கம்பெனி எப்படி வெறும் கற்களை இவ்ளோ பெரிய மதிப்புள்ள ஒரு பொருளா மாத்த முடிஞ்சுது? இங்கதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் இருக்கு. இந்த ஆதாரம் சொல்றபடி அவங்க பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பெரிய மாயையை உருவாக்குனாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வைரம் ரொம்ப ரொம்ப அரிசானது, அதனால தான் அதுக்கு அவ்வளோ விலைன்னு. ஆனா இந்த டாக்குமெண்ட் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, வைரங்கள் உண்மையிலேயே அவ்வளோ அரிசான பொருள் கிடையாதான். இதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ எப்படி அந்த பற்றாக்குறையை உருவாக்குனாங்க? ரொம்ப சிம்பிள். டிபீர்ஸ் நிறுவனம் அவங்க கிட்ட இருந்த வைரங்களை பதுக்கி வச்சு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இதனால எப்பவுமே டிமாண்ட் அதிகமாகவும் சப்ளை கம்மியாகவும் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, லண்டன்ல இருக்கிற அவங்களோட லாக்கர்ல மட்டுமே மில்லியன் கணக்குல வைரங்கள்ல பூட்டி வச்சிருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. இதனால வைரத்தோட விலைய அவங்க இஷ்டத்துக்கு ஏத்தி அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. சரி, சப்ளையரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா மக்கள் அதை வாங்கணுமே, அதுக்கு ஒரு நிரந்தரமான டிமாண்டை உருவாக்கணும். அதை எப்படி செஞ்சாங்க? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம கல்யாணத்துல நிச்சயதார்த்தம்னா உடனே ஞாபகம் வர்றது டைமண்ட் ரிங் தான். ஆனா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா? இந்த வைர மோதிரம் போடுற பழக்கமே 100 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா கிடையவே கிடையாதான். இதுவே ஒரு உருவாக்கப்பட்ட பாரம்பரியம்னு இந்த டாக்குமெண்ட் அடிச்சு சொல்லுது. அவங்க மார்க்கெட்டிங் மூலமா வைரத்தை ரொமான்ஸோட, காதலோட கனெக்ட் பண்ணாங்க. அதாவது ஒருத்தர் தன்னோட காதலை நிரூபிக்கணும்னா ஒரு வைர மோதிரம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு ஆழ்ந்த உளவியல் தேவையை மக்கள் மனசுல உருவாக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வெறும் கல்ல விக்கல, காதலையே வித்தாங்க. சரி, இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. ஒருவேளை வைரம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமோ? ஆனா இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இல்ல, அது ஒரு ரொம்ப மோசமான முதலீடாம். இங்க பாருங்க, நீங்க ஒரு வைரத்தை வாங்கிட்டு கடை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அதோட மதிப்பு பயங்கரமா குறைஞ்சிடுமா. நாம கொடுத்த காசுல பாதிக்கு மேல கூட குறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த செயற்கை மதிப்போட உண்மையான முகம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? வைரத்துக்குன்னு இயற்கையா பெரிய மதிப்பொன்னும் இல்ல. ஆனா நம்ம மனசுல பதிய வைக்கப்பட்ட அந்த காதல் கதை, அந்த நிரந்தரம்ங்கிற ஐடியா, அதுதான் வைரத்துக்கு மதிப்பு கொடுக்குது. இதுதான் இந்த டாக்குமெண்டோட மைய கருத்து. ஆனா இந்த கதை இதோட முடியல. 100 வருஷமா இருந்த இந்த கண்ட்ரோலை உடைக்கிறதுக்கு இப்ப மார்க்கெட்ல ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. லேப்ல உருவாக்கப்படுற வைரங்கள், அதாவது லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, கெமிக்கலாவும் சுரங்கத்திலிருந்து எடுக்கிற வைரமும் இதுவும் ஒண்ணுதான். இதோட வரவு ஒட்டுமொத்த வைர மார்க்கெட்டையுமே மாத்தி யோசிக்க வச்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட் இதை எப்படி சொல்லுதுன்னா, இது கொள்ளையடிக்கிறதுலேருந்து படைப்பாற்றலுக்கு மாறுற ஒரு பெரிய டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இயற்கை வளத்தை சுரண்டறதை விட்டுட்டு டெக்னாலஜியை வச்சு புதுசா உருவாக்குற ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி: ஒரு பொருளுக்கு எது உண்மையான மதிப்பை கொடுக்குது? அது உண்மையிலே கிடைக்கிறதுக்கு அரிசா இருக்கிறதுனாலயா, இல்ல அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதையாலையா, இல்ல நாம அதுக்கு கொடுக்குற அர்த்தத்தினாலயா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம்.